மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களின் மெயில் அப்டேட். டுடே நோ அப்டேட். ஆனால் போங்கப்பா, இன்னைக்காவது எம்டி அவர்களுக்கு ஹியரிங் டேட் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் ஆர்வமா ஈகோட் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நோ அப்டேட். டுடே ஆல்சோ நோ அப்டேட். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்சதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏற்கனவே ஒரு பக்கம் சூழ்நிலை சரியில்லை, கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் எம்டி அவர்களுக்கு வெயில் பத்தின ஒரு அப்டேட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது. கேட்டா நீதிமன்றத்தில் பணிச்சுமை அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவ்வளவு டிலே ஆகக்கூடாது இல்ல. ஹியரிங் டேட் அறிவிச்சு அந்த டேட் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கூட ஒரு ஆறுதலா இருக்கும். எந்த ஒரு அப்டேட்டுமே தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட கேட்டாலும் பொறுமையா காத்திருங்க சொல்றாங்களே தவிர முழுமையான அப்டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேலையும் எம்டி மேலையும் நம்பிக்கை இருக்கு, ஆனா தற்போது நடக்கும் சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப பயமாவும் இருக்கு. இப்படி சூழ்நிலை சரியில்லாம இருக்கும்போது கொத்தனார் ஒரு யூடியூப் சேனல்ல மை வி த்ரீ உறுப்பினர்களை மோசமா திட்டி டெய்லி வீடியோ போட்டு வரான். அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த மாசம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. ஸோ அதுக்குள்ள எம்டி வெளியே வந்துட்டாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இறை நம்பிக்கையோட இறைவனை வேண்டி காத்துட்டு இருப்போம். கூடிய விரைவில் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.